இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 27 மீனவர்கள் 17 நாட்களுக்கு பின்பு சென்னை வரைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், 27 மீனவர்கள் மீட்கப்பட்டு சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் சேர்ந்த மீனவர்கள் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி அன்று 2 படகுகளில் 13 மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அதேபோல் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி அன்று படகில் சென்ற 14 மீனவர்கள் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் 3 படகுகளில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த 27 மீனவர்களையும் எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக கூறி கைது செய்தனர். கைது செய்து இலங்கையில் உள்ள ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி சிறை தண்டனை மற்றும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 27 மீனவர்களும் கடந்த 10ஆம் தேதி இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்டனர். பின்னர் விடுதலை செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனை எதிர்த்து இலங்கை தலைநகர் கொழும்பில் இந்திய தூதரக அதிகாரியிடம் 27 மீனவர்களையும் அந்த அரசு ஒப்படைத்தது. 27 மீனவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு கொழும்பில் டிக்கெட் இல்லாத காரணத்தினால் 14 நாட்களுக்கு பின்பு கொழும்பில் வந்து சென்னை விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். 27 மீனவர்கள் சுங்க சோதனை, குடியுரிமை சோதனை என அனைத்தையும் மேற்கொண்ட பின்பு விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தனர். வெளிவந்த மீனவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று 2 வாகனம் மூலம் சென்னை விமான நிலையத்திலிருந்து ராமேஸ்வரம் பகுதிக்கு அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. மோகன், இலங்கை சிறையிலிருந்து 17 நாட்களுக்கு பின்பு 27 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு சென்னை வந்தடைந்தனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.